தொடர்ந்து தனித்தாள் ஊழியத்திற்கு தேவையான முக்கியமான காரியங்கள் என்ன, ஏன் தனித்தாள் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதை குறித்த சில சத்தியங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். முதலாவதாக, தனித்தாள் ஊழியம் செய்வதற்கு ஒரு ஆத்தும பாரம் தேவை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கோடிக்கணக்கான பேர் இந்த பரந்த இந்தியாவிலே ஒரு முறை கூட இயேசுவை கேட்காத மக்கள் கோடிக்கணக்காக இருக்கிறார்கள். நாம் திரும்ப 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 அதே சத்தியத்தை கேட்கிறோம். அந்த ஒரு பாரம் அவசியம். The desire for the lost, இழந்து போன மக்களை குறித்த ஒரு பாரம் நமக்கு தேவை. இதைத்தான் திருமறையில் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது. அந்த இழந்து போன மக்களை குறித்த ஒரு பாரம். இதை ஆவியான வித்தியாசமாய் சொல்லுகிறார். சுபாவ அன்பில்லாதவர்கள். அவனுடைய சத்தியம் என்னவென்றால், ஜனங்களை குறித்த, உறவுகளை குறித்த, சொந்தங்களை குறித்த அந்த உணர்வு இல்லாதவர்கள், சுபாவ அன்பு இல்லாதவர்கள். இரண்டாவது, தேவனுடைய கட்டளைகளை சற்றும் கூட அதை அசட்டை பண்ணுகிறவர்கள், அதற்கு கொஞ்சம் கூட இணங்காதவர்கள் என்று எழுதியிருக்கிறது. அசட்டை பண்ணுகிறவர்கள், வார்த்தையை, கற்பனையை, தேவ பாரத்தை. மூன்றாவதாக, அவர்கள் கொடுமை உள்ளவர்கள். இந்த ஆத்தும ஆதாயத்தை யார் செய்யவில்லையோ, அந்த ஆத்துமாக்களை குறித்த தரிசனங்கள், பாரங்கள், அக்கறை இல்லையோ, அவளை குறித்து வேதம் திருமறை சொல்லுகிறது, அவள் கொடுமை உள்ளவர்கள். மட்டுமல்ல, அவர்கள் பகைக்கிறவர்கள். தேவ ராஜ்யத்தினுடைய ஊழியத்திற்கை, தேவ ராஜ்யத்தின் பரம்புதலை, தேவ ராஜ்யத்தினுடைய அந்த சத்தியத்தை பகைக்கிறவர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, திருமறை சொல்லுகிறது, அந்த பாரம் அவசியம். You must have the desire, அந்த விருப்பம் அவசியம். இன்னைக்கு பாருங்களேன், யாரும் கட்டாயப்படுத்தி அல்ல. இதைத்தான் திருமறையில 1 நாளாகும் 28ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. உத்தம இதயத்தோடும் உற்சாக மனதோடும் அவரை சேவி. இன்றைக்கு கட்டாயப்படுத்த வேண்டியது இருக்கிறது. செய்யுங்கள், செய்யுங்கள், செய்யுங்கள். இதை கட்டாயப்படுத்துவது அல்ல, நீங்களாகவே மனமோந்து செய்வது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, the desire for the lost, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம். இதை சற்று சிந்தித்து பாருங்களேன். எங்கேயோ பிறந்து வளர்ந்த மேல் நாட்டவர்கள், மிஷினரிகள் தேசத்துல ஊழியம் செய்கிறார்கள். இந்த கொரியா தேசத்துல 120 நாடுகளிலே கொரிய மக்கள் ஊழியம் பண்ணுகிறார்கள். 120 நாடுகளிலே. சமீபத்தில் நான் ஒரு கூடுகைக்கு கொரியாவுக்கு போயிருந்தேன். அதாவது ரீயூனியன் ஆஃப் த மிஷினரிஸ். உலகத்தின் பல தேசங்களிலே ஊழியம் செய்கிற அந்த மிஷினரிகள் ஒன்று கூடி ஊழியம் செய்கிறவர்கள், செய்தவர்கள் எல்லாரும் வயதானவர்கள். 120 நாடுகளிலிருந்து அந்த கூடுகையில் வந்திருந்தார்கள். பல தேசங்கள். அந்த கொரிய மொழி பேசுகிற அந்த மிஷினரிகள் இந்த தேசத்தில் அந்த மொழியை சரளமாய் பேசுகிறார்கள். ஒருவரை நான் சந்தித்தேன். அவர் காங்கோ தேசத்தில் 37 ஆண்டுகளாக ஊழியம் செய்கிறவர். அது மிஷினரி, ஒரு பிரெஞ்சு காலனி. அவர் அதை படிக்கிறார், எழுதுகிறார். 37 ஆண்டுகளாக அந்த இடத்துல. இதெல்லாம் எவ்வளவு பெரிய சாதனை. மொழி தெரியாத, அதுவும் ஆப்பிரிக்க தேசத்துல. இப்படி பலரை நான் பார்க்கிறேன். அவர்கள் இன்னொரு பெண்மணியை பார்த்தேன். அவர்கள் கென்யாவில் ஊழியம் செய்கிறார்கள். ஒரு தம்பதிகள், இளம் தம்பதிகள். திருமணமான கொஞ்ச நாட்கள் ஆன உடனே கர்த்தர் இந்த கென்யாவுக்கு அழைத்தார். அந்த கொரிய தேசத்துல அவர்கள் கணவன் மனைவியாக ஊழியம் செய்கிறார்கள். அதாவது அவர்கள் வசிக்கிற அந்த கொரிய தேசம் ஒரு செல்வ செழிப்பான தேசம், அதிகமான பொருளாதாரத்தில் உயர்ந்த ஒரு தேசம். இந்த நூற்றாண்டில் தான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் லட்சக்கணக்கான திருச்சபைகள் அந்த கொரிய தேசத்துல. அவர்கள் ஏறக்குறைய 120 நாடுகளிலே மிஷினரிகளாய் பணியாற்றுகிறார்கள். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த மண்ணிலே பிறந்து, இந்த மண்ணிலே வாழ்ந்து, இந்த மண்ணிலே ஜீவிக்க நமக்கு இந்த ஒரு பாரம் இல்லை என்றால் நாம் ரட்சிக்கப்பட்டது என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. இட்ஸ் வெயின். The desire for the lost. இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், அவளை குறித்த ஒரு ஆசை, அவளை குறித்த அக்கறை. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே. நம்பர் 1 desire. நம்பர் 2 the affection. அவளை குறித்த ஒரு பாரம். இதைத்தான் ஆரம்பத்தில் வாசித்தேன். கலாத்தியர் 5:14 இப்படி சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல.
நம்முடைய காரியங்களில் எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிறோம். காலை முதல் இரவு நேரம் வரை என்றைக்கோ பிரயாணம் செய்ய போகிறோம். ஒரு வாரமாக அதற்கான ஆயத்தங்கள், உடைகளை உண்டு பண்ணுவது, அதை அடுக்குவது, அந்த ஒரு வாரம் தேவையான அந்த நம்மளோட பிரயாணங்களுக்கு ஏற்ற எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுவது. யோசித்து பாருங்கள், ஒரு பிரயாணத்திற்கு எவ்வளவு ஆயத்தம் என்றால் நித்திய பிரயாணத்திற்கென்று எவ்வளவு ஆயத்தம் தேவை. இதுவும் சொல்கிறது கலாத்தியர் 5:14, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அந்த பிறன் என்பவன் யார் தெரியுமா? அறியாதவன், தேவனை குறித்து ஒரு முறை கூட கேள்விப்படாதவன். இன்னைக்கு நாம் சொல்கிற ஒரே வார்த்தை, அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள், அவர்கள் கடின இருதயம் உள்ளவர்கள். ஒரே வார்த்தையை சொல்லுகிறோம் திரும்ப திரும்ப. அன்பாதவர்களே, நாம் ஒரு குறிப்பிட்ட இனத்தவரை மட்டுமே சந்திக்கிறோம். இதை மாற்றிக்கொள்ளுவோம். தேவன் உங்களை கொண்டு ஜாதிகளையும் ஜனங்களையும் தேசங்களையும் மாற்ற வல்லவர். நான் என்னுடைய சாட்சி சொல்ல முடியும். அன்பானவர்களே, மொழி தெரியாத பல தேசங்களிலே இந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். இந்த ஒளிப்பதிவை இலங்கை தேசத்திலிருந்து நான் செய்கிறேன். அவர்கள் தமிழ் பேசுகிற மக்கள். நான் இருக்கிற இந்த பகுதி தமிழ் பேசுகிற மக்கள் அல்ல, முழுக்க முழுக்க சிங்களம் பேசுகிற மக்கள். வேதம் சொல்லுகிறது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அதாவது அயலாரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது கலாத்தியர் 5:14. இந்த ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். அப்படியானால் இந்த ஒரே வார்த்தை, நியாயப்பிரமாணத்தை நீ நிறைவேற்ற வேண்டுமானால் பல காரியங்களை செய்ய வேண்டும். ஆனால் அதில் முக்கியமான காரியம், லவ் யுவர் நைபர், நயலகத்தாரை நேசியுங்கள். திரும்ப கூட சொல்ல விரும்புகிறேன், உங்களோடு பணிபுரிகிறேன், உங்களோடு பணியாற்றுகிறேன். ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் இந்த தொழிலில் உங்களை வைத்திருக்கவில்லை. நீங்கள் எந்த தொழில் செய்யலாம், அது வணிகராக இருக்கலாம், அதாவது ஒரு மெக்கானிக்கா இருக்கலாம், ஏதோ ஒரு கருத்து இருக்கலாம். நீங்கள் வீடுகளுக்கு போய் செய்கிற பல வேலையா இருக்கலாம். முடிந்த அளவுக்கு செய்யுங்கள். யோசித்து பாருங்கள், அந்த நாகமான் வீட்டிலிருந்த அந்த சிறுமி நாகமானுக்கு சத்தியத்தை சொன்னாள். இங்கே ஒருவர் இருக்கிறார், அவரிடத்துல செல்வாயானால் வியாதி குணமாகும். அவள் யோசித்து இருக்கலாம், இவள் எஜமானனாட்சியே வேலை பறி போய்விடுமே. she never thought about anything. அவள் ஒன்று தெரியும், என் எஜமான் சுகமாக வேண்டும். the desire, அந்த affection, விருப்பங்கள் தேவை, அந்த அன்பு தேவை. அந்த அன்பு இருந்தால், அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயம் நீங்கள் ஆத்துமாக்களை நிச்சயமாய் சந்திப்பீர்கள். இன்றைக்கு எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், ஒரு செல்ஃப் கம்ஃபர்ட்ஸ். நான், என் மனைவி, என் பிள்ளைகள், பாடுவேன், பரலோகம் செல்லுவேன். அதில் அர்த்தமே இல்லையே. பரலோகத்திலே தனித்து வாசம் பண்ணுவதை விட அன்பானவர்களே, ஒரு திரள் கூட்டத்தோடு, அதுவும் உங்களால் ஆயத்தம் பண்ணப்பட்ட, உங்களால் தேவனை அறிந்த, உங்கள் மூலமாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களோடு இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, எனவேதான் பவுலடியான் இப்படி சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 5:11, அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அந்த ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டுமானால் அந்த பயம் இருந்தால் தேவனுக்கு என்று ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம். முதலாவது சொன்னேன், த டிசையர். இரண்டாவது, த அஃபெக்ஷன். மூன்றாவதாக அவருடைய ஆத்துமாவை குறித்த ஒரு உத்தரவாதம். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு பிள்ளையே, யூ அண்ட் மீ ஆர் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இந்தியன் பீப்புள். இந்த இந்திய மக்களுக்கு நீங்களும் நான் உத்தரவாதி. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இந்தியாவை தேவன் உங்கள் கரத்தில் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் we are the responsible person for the perishing souls in India. இந்திய மக்களுடைய ரட்சிப்பு உங்கள் கரத்தில் இருக்கிறது. இதைத்தான் ரோமர் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே பவுலடியான் இப்படி சொல்லுகிறார். ரோமர் 10:1, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இதயத்தின் விருப்பம். நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. 2 வார்த்தைகளை சொல்லுகிறேன். விருப்பம். அந்த மனிதனுக்கு எவ்வளவு பெரிய பாரம். என் ஜனம், என் மக்கள். அந்த வார்த்தை சொல்லுகிறேன், என் இதயத்தின் விருப்பம். அது யாரும் சொல்லி வருவதல்ல, தானாய் வருவது. விருப்பங்கள் சொல்லி வருவதல்ல, இயற்கையாக ஸ்பான்டேனியஸ்லி. அந்த உங்களுக்கு 1000 விருப்பங்கள் இருக்கலாம். ஆனால் பவுலடியார் சொல்லுகிறார்,
என் இதயத்தின் விருப்பம், அது ஏக்கம். அது மட்டுமல்ல, அந்த விருப்பத்தை அவர் சொல்லுகிறார், நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, ஆனால் செயல்படுவதில்லை. திரும்ப சொல்லுகிறேன், ஜெபியுங்கள், அதே வேளையிலே செயல்படுங்கள். ஆத்துமாக்களை குறித்த அந்த பாரம், ஆத்துமாக்களை குறித்த அந்த உத்தரவாதம் உங்களுக்கு எனக்கு தேவை என்பதை நாளிலே நான் வலியுறுத்த விரும்புகிறேன். எனவேதான் அவர் சொல்லுகிறார், அன்பானவரே, அந்த 2 கொரிந்தியர் 5:11 உங்கள் மனசாட்சிக்கு யோசித்து பாருங்களேன். யாரோ ஒருவர் நமக்கு சத்தியத்தை சொன்னார். அதன் நிமித்தம் இன்றைக்கு நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஆராதிக்கிறோம், மேடைகளில முழங்குகிறோம், என்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிறோம். யாரோ ஒருவர் அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? உங்கள் மனசாட்சிக்கு. அந்த மனசாட்சி உங்களுக்கு சொல்ல வேண்டும், ஐயோ என் சகோதரன், என் சகோதரி, அந்த ஐஸ்வர்யான் சொன்னானே, என் சகோதரர்கள் பூமியிலே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த உங்கள் மனசாட்சிக்கு விட்டு விடுகிறேன். ஒரு பாரம் தேவை. திரும்ப திரும்ப இன்றைக்கு திருச்சபைக்கு வருகிற 100க்கு ஒரு 2% மக்கள் மட்டுமே அந்த பாரம் உள்ளவர்கள். மற்றவர்களாம் வந்து போகிறார்கள், ஏதோ வர வேண்டும், ஆராதிக்க வேண்டும், சுய லாபத்துக்காக, சுய சுகத்துக்காக, சுய பாதுகாப்புக்காக, சுய வாழ்வுக்காக. பிள்ளைகள் படிக்க வேண்டும், திருமணமாக வேண்டும், குழந்தை பாக்கியம் உண்டாக வேண்டும், வீடு வேண்டும், வாகனம் வேண்டும், எல்லாம் ஆரோக்கியம் வேண்டும், எல்லாமே அதற்காகத்தான். இல்லை அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் தந்த ரட்சிப்பு, தேவன் தந்த வாழ்க்கை, தேவன் தந்த சுகம் எல்லாமே நித்தியத்திற்காக. திரும்ப சொல்லுகிறேன், நித்தியத்திற்கு வாழ்க்கை பயன்படாவிட்டால் நீங்கள் உங்களுக்கே பயன்பட மாட்டீர்கள். தொடர்ந்து ஏன் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும்? யூதாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 23 சொல்லுகிறது, அதாவது எரிகிற அக்கினி சூளையில் இருந்து அவளை தூக்கி எடுக்கிற பணி. யோசித்து பாருங்கள், ஒரு காலத்தில் நீங்களும் நானும் அக்கினிக்குள்ளே இருந்தோம். நரகத்துக்கு நாம் சொந்தக்காரராக இருந்தோம். நரகத்தினுடைய அந்த வாசலுக்கு சமீபமாக இருந்தோம். வேதம் சொல்லுகிறது, உங்களையும் என்னையும் அந்த நரகத்தின் பிடியிலிருந்து, அந்த நரக ஆக்கினிலிருந்து தேவன் தூக்கி எடுத்தார். எனவேதான் யூதா 1:23 சொல்லுகிறது, அன்பானவர்களே, நீங்கள் உங்களுடைய சுயத்தை வெறுத்து தள்ளுங்கள். இன்றைக்கு சுயம் இருக்கிற வரை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியாது. சுயம் இருக்கிற வரை அந்த பாரம் இருக்காது. ஆண்டவத்திலே சொன்னேன், the desire for the souls. 2வது the love for the soul. 3வது the affection for the soul. 4வது the danger. அவளுக்கு இருக்கிற அந்த ஆபத்தை யோசித்து பாருங்களேன். இந்த நித்தியமாய் ஆக்கினைக்கு நேராய் போகிறவள். சற்று பாருங்களேன், இந்த பண்டிகை நாட்களிலே சாரசாரியாய் மக்கள் போகிறார்கள். எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு அன்பான நம்ம தேசத்திலே பக்தி அதிகமாக இருக்கிறது. அதனுடைய காரணம் என்னவென்றால், மக்கள் அந்த மெய்ப்பொருளை தேடி ஓடுகிறார்கள். சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்களை மிகுந்த மனத்தாழ்மையோடு சொல்லுகிறேன், அவளோடு பேசுங்கள், அவளோடு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை அவருக்கு சொல்லுங்கள். இது மத பிரச்சாரம் செய்வதல்ல. ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் சொல்லும் போது, நானும் ஒரு காலத்தில் எதிர்த்து பேசினவன் தான், எதிர்த்து நின்றவன் தான். ஆனால் அன்பானவர்களே, நீங்கள் பேசும்போது ஆவியானவர் அவர்களோடு கூட பேசுவார். நீங்கள் வாயை திறவுங்கள், கர்த்தர் கிரியை செய்வார். தேவன் சொன்னார், நீ வாயை திற, நன்மைகளால் நிரப்புவேன். அது என்னை நிரப்புவதல்ல, நீங்கள் வாயை திறந்து பேசுங்கள். ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அந்த வார்த்தை இரவெல்லாம் பகலெல்லாம் அவளோடு தொடர்ந்து பேசும். இந்த நாளிலே தொடர்ந்து நான் சொல்ல விரும்புகிற அடுத்த குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, the desire, the love. 3வதாக அன்பானவர்களே, நமக்கு இருக்கிற பொறுப்பு, there is a responsibility. கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்ததே ஒரு பொறுப்பு. இதைத்தான் பக்தன் பாடுகிறார், என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பு. நான் சொல்லுகிற இந்த பொறுப்பு என்பது குடும்பம் நடத்துவதல்ல, பிள்ளை நடத்துவதல்ல, திருமண காரியங்கள் அல்ல. உங்களை நம்பி அவர் தந்த பொறுப்பை அவர் வரும் வரை காத்து கொள்ளுங்கள். அன்புதேவ பிள்ளையே, என்னை நம்பி அவர் பொறுப்பை தந்தார். என்னுடைய 20வது வயதிலே என்னோடு பேசினார். எசேக்கியேல் 28 அதிகாரம் 7 நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய
உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ காவலனாயிரு. இந்த வார்த்தை என் உள்ளத்திலே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தது. அதற்கான ஆயத்தமே இல்லை, வேத அறிவு இல்லை, வேத கல்லூரிக்கு போனதில்லை, கிறிஸ்தவ பின்னணி இல்லை. ஆனால் சொன்னார் எசேக்கியேல் 38:7, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. அப்படியானால் when God guides you, he provides what is necessary for you. தேவன் நடத்துவார் என்றால் உனக்கு என்ன தேவையோ அதை உனக்கு அவர் தருவார். எனவே உன்னை நம்பி அவர் தந்த பொறுப்பு. எனவேதான் இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது. அன்பானவர்களே, அந்த 1 கொரிந்தியர் 9:16 அந்த வார்த்தை, அன்பானவர்களே, அது என் மேல் விழுந்த கடமை. தமிழ் வேதத்துல கடமை. உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஒரு கணவனாய், ஒரு தகப்பனாய், ஒரு தாயாய், ஒரு மனைவியாய், இப்படியோ உங்களுக்கு ஒரு உங்கள் சபையிலே பொறுப்பு இருக்கிறது. இன்னைக்கு பாருங்களேன், திருச்சபைக்கு வருகிற பாதி பேர் பொறுப்பே இல்லாமல் வருகிறார்கள். ஏதோ வர வேண்டும், அமர வேண்டும், எழுந்து செல்ல வேண்டும். they have no responsibility. வீட்டில் பொறுப்போ எல்லாம் செய்கிறாங்க. ஒரு பொருள் கீழே கிடந்தா எடுத்து வைக்கிறாங்க. திரும்ப சொல்கிறேன், வீட்டிலே பொறுப்பா இல்லாதவன் சபையிலே பொறுப்பா இருக்க முடியாது. சபையிலே பொறுப்பே இல்லாதவன் வீட்டிலே பொறுப்பா இருக்க முடியாது. நான் பொறுப்பு என்று சொல்லும் போது ஒரு தலைவன், ஒரு மூப்பர், அந்த யூத் லீடர், செல் லீடர், அந்த பொறுப்பு அல்ல. தேவன் உங்களுக்கு தந்த பொறுப்பு. உங்களை நம்பி அவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு, உங்களை நம்பி அவர் கொடுத்திருக்கிற வாழ்வு, உங்களை நம்பி அவர் கொடுத்திருக்கிற மேன்மை, இவைகளை சற்று யோசித்து பாருங்கள். இதைத்தான் தொடர்ந்து ஆவியான சொல்லுகிறார் பவுலடியார் மூலமாக. ரோமர் 1:16 அந்த வார்த்தை சொல்கிறது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். நீங்க அதுதான் நம்மை ஆட்டி அலைகழிக்கிறது. வெட்கம். அவர் படித்தவர், அவர் மெத்த படித்தவர், அறிவாளி. நான் ஏமாத்திரம் இல்லை. ஆண்டவர் எளியவனை கொண்டுதான் பெரியவர்களை கர்த்தர் மாற்றுகிறார். எளியவர் குப்பையில் இருக்கிறவனை தான் ஆண்டவர் ராஜாக்களை கொண்டு போய் நிறுத்துகிறார். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே குறைவாய் மதிப்பிட வேண்டாம். உங்களுடைய மேன்மை உங்களுக்கு தெரியாது. உங்கள் மேன்மை படைத்தவருக்கு தெரியும். உங்கள் மேன்மை அழைத்தவருக்கு தெரியும். உங்கள் மேன்மை ஆண்டவருக்கு தெரியும். எனவே டோன்ட் கிவ் அப். வெட்கப்பட வேண்டாம். கல்லூரி படிப்பு இல்லை, இலக்கணம் இல்லை, இலக்கியம் இல்லை, அவசியமே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில பலர் பங்கு வகித்தார்கள். அதில் ஒருவர் 2 கண்களும் தெரியாத ஒரு வயதான ஒரு பெண்மணி. நாக்கான் சொல்லுவாங்க, வயதானவர்கள். அவள் தோற்றம் அருவருப்பான உடலெல்லாம் வெள்ளையா இருக்கும். 2 பார்வையும் இழந்தவர்கள். அவர்தான் எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்கள். ஜெபிக்கும் ஆசையை அவர்கள் மூலமாய் கற்றுக்கொண்டேன். என் அன்பு தேவ பிள்ளையே, வெட்கப்பட வேண்டாம். வேதம் சொல்கிறது, அது விசுவாசிக்கிற உங்களுக்கு தேவ பலனாயிருக்கும். நீங்கள் வாயை தரங்க. ஆண்டவர் சொன்னார், அற்புதங்களை செய்வேன், அதிசயங்களை செய்வேன், ஆச்சரியமான எட்டாத மகத்தான கிரியைகளை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஏனென்றால் நீங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை, எபிரேயர் 4:12 அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. There's a life. 2வது வல்லமை உள்ளது. 3வது அது எந்த மனிதனையும், அது ஊனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்க அது உருவ குத்ததா இருக்குது. திரும்ப சொல்கிறேன், உங்கள் வார்த்தை அல்ல. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு அன்பா இருக்கிறார். அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தையிலே அன்பானவர்களே அது நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. அவங்க சொல்லுவார்கள், எங்களுக்குத்தான் பேசினார். அன்றைக்கு சொன்னாங்களே, ஆண்டவன்மாரே நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? யோசித்து பாருங்கள். ஒரு சிறைச்சாலை, அது காவலர்கள், அதிகாரிகள், ஆண்டவன் யாரை பார்த்து யார் ஆண்டவன்மாரே? அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் வாயை தரங்க. கர்த்தர் உங்களை ஆண்டவன்மாராய் மாற்றுவார், அதிபதியாய் மாற்றுவார். 1 நாளாகும் 29 சொல்லப்பட்டது, உன் சொற்படி கேட்கும் பிரபுக்கள், உன் சொற்படி கேட்கும் ஜனங்கள், உன் சொற்படி கேட்கும் ராஜாக்கள் அடங்கி நடப்பார்கள். எத்தனை பெரிய வார்த்தை! டோன்ட் ஃபீல் ஷை. வெட்கப்பட வேண்டாம். எனக்கு அறிவு இல்லை, திறமை இல்லை, வார்த்தை இல்லை. தேவன் எளிமையானவர்களை தான் தேவன் பயன்படுத்துகிறார். ஒரு மந்த நாவு, ஒரு திக்குவாய் கர்த்தர் பயன்படுத்தினார்.
ஒரு சாதாரண மீனவன், அவனை பயன்படுத்தினார். அத்திப்பழங்களை பொறுக்கிற ஆமோஸை கர்த்தர் பயன்படுத்தினார். ஒரு விபச்சாரிக்கு பிறந்த மகனை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆண்டவர் அன்பானவர்களே, யாரையும் அவர் பயன்படுத்த முடியும். ஸோ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த காஸ்பல் அஸ் அ பவர். சுவிசேஷத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது அன்பானவர்களே. வல்லமை மட்டுமல்ல, அதில் மீட்பு இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் விதையுங்கள், தேவன் விளையச் செய்வார். எனவேதான் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த லூக்கா 8:11, அந்த விதையை குறித்து, நீங்கள் விதையுங்கள், தேவன் விளையச் செய்கிறவர். கண்ணீரோடு விதையுங்கள், ஒரு நாள் கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். விதையுங்கள், தொடர்ந்து நபருக்காக ஜெபியுங்கள். என்னுடைய பள்ளி நண்பர் விதையை விதைத்தார். எனக்காக ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அசட்டை பண்ணினேன், ஓடிக்கொண்டே இருந்தேன். ஆனால் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார். இன்றைக்கு ஒரு ஊழியனாக இருக்கிறேன். எனவே இந்த தனித்தாள் ஊழியத்திலே சோர்ந்து போக வேண்டாம். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் விதைக்கும் போது அந்த விதை வளரும். வேதம் சொல்கிறது போல 1 கொரிந்தியர் 3:6, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, God will make the harvest. God will give the harvest. ஒரே ஒரு காரியம் செய்யுங்கள், நீங்கள் விதையுங்கள். நீ விரலை சொல்லலாம், அன்பானவர்களே, நான் யார்? இல்லை, நீங்கள் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்கள். யூ ஆர் யூனிக் பர்சன். டோன்ட் அண்டர். திரும்ப திரும்ப யாரையோ ஒரு பெரிய நபர்களை பார்த்து அவருக்கு வசனம் தெரியும் அப்படிலாம் இல்லை. நான் எளிமையானவன். அவன் சொன்னான் அல்லவா, கிதியோன், என் வீட்டாரில் நான் எளிமையானவன், சிறியவனன். ஆனால் அந்த கிதியோனை கர்த்தர் பராக்கிரமசாலி ஆக்கினார். அவர் சொல்கிறார், டோன்ட் ஆஸ்க் யுவர் செல்ஃப் ஐ எம் நத்திங். நீங்களே உங்களை ஒன்றுமில்லை என்று சொல்லிக் கொள்ள வேண்டாம். கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். உலகம் சொல்லலாம், நீ பயன்படாதவன், உதவாதவன், உனக்கு திறமை இல்லை, வரங்கள் இல்லை. இல்லை, தேவன் உலகம் பார்க்கிறது போல பார்ப்பதில்லை. தேவனுடைய பார்வை வித்தியாசம். அவருடைய திட்டங்கள் வித்தியாசம், நோக்கங்கள் வித்தியாசம், அவருடைய செயல்முறைய வித்தியாசம். இஸ் a notorious God. கவனிங்கள், உலகம் 1000 பேசலாம், நீ ஒண்ணுமே இல்லை, உனக்கு திறமை இல்லை, அப்படிதான் உலகம். அதாவது இந்த உலகமே நம்மை அழுத்தி வைக்கிற உலகம். தேவன் உயர்த்துகிற ஒரு தேவன். The world always press. உன்னை அழுத்தி வச்சு உன்னை உண்மையெல்லாம் ஆக்கணும். அதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்முடைய குடும்பத்தில் மனைவி, கணவன், பிள்ளைகள், உறவுகள் சொல்றாங்க, நீலாம் பாட முடியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இல்லை என்பார்களே, யூ கேன் டூ சம்திங். உலகத்திலே சொல்றாங்க, உங்களால் முடியும். எனவே என் அன்பு தேவ பிள்ளையே, முதலில் எடுத்து வை, தேவன் 2வது எடுத்து வைப்பார். இந்த வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 3:5, கர்த்தர் அவனவனுக்கு அருளின அந்த வரத்தின்படியே, ரொம்ப அழக தமிழ்ல, அவனவனுக்கு அருள் அளித்தபடியே, அந்த தேவன் தந்த அந்த கிருபைகளை பயன்படுத்துங்கள். அடுத்த வார்த்தை, அவனே கர்த்தர் ஊழியக்காரனாய் மாற்றுவார். படிக்கிறேன், கேளுங்க. விசுவாசிப்பதற்கு ஏதுவான ஒரு ஊழியனாய் உங்களை மாற்றுவார். இது பெருமை அல்ல. உங்களையும் இப்போ இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் எல்லாம் ஊழியர்களாய் பிறந்தவர் அல்ல. நோபடி born as a leader. யாருமே தலைவர்களாய் பிறப்பதில்லை, தலைவர்களாய் மாற்றப்பட்டார்கள். ஊழியனாய் பிறப்பதில்லை, ஊழியனாய் மாற்றப்பட்டார்கள். இன்றைக்கு இருக்கிற பிரபலங்கள், அது யார் வேணும் எடுத்துக்கொள்ளுங்கள், பாடல் துறையில, எழுத்து துறையில, பிரசங்கத்துறையிலே, they never born as what they are today. அவள் இன்றைக்கு யாரா இருக்கிறார்களோ அப்படி அவள் இல்லை. ஆனால் தேவன் அவர்களை ஒன்றாக்கினார். ஒரு தாழ்வு மனப்பான்மை வேண்டாம், என்னால் முடியாது. என்னோட ஆரம்ப கால ஊழியத்தில் நான் ஒரு மொழிபெயர்க்கிறவராகத்தான் அந்த ஊழியத்துக்குள்ளே பிரவேசித்தேன். அவர் ஒரு அயர்லாந்தை சார்ந்தவர், ஒரு மிஷனரி. இந்தியாவிற்கு வந்தார், ஒரு பைபிள் ஸ்கூல் டீச் பண்ணார். அவருக்கு நான் ஒரு மொழிபெயர்ப்பாளராக, அவர் பேசுறது அந்த ஐரிஷ் எனக்கு ரொம்ப கடினம் புரிந்து கொள்வது. அது ஆங்கிலத்தோட வித்தியாசமா இருக்கும். அயர்லாந்து போனவங்களுக்கு தெரியும். ஆனால் அவருக்கு நான் மொழிபெயர்ப்பாளராய் போனேன். அடுத்து அந்த வேதா பள்ளியிலே நான் ஆசிரியராய் பணியாற்றினேன். எனக்கே ஆச்சரியம், வேதா பள்ளியிலே படித்தவன் அல்ல. எனக்குரிய ஒரு 13 ஆண்டுகள் அங்கே ஆசிரியராய் பணியாற்றினேன். ஐ ஸ்டார்டட் as a translator.
அண்ட் தென் டீச்சர், நாட் அ பாஸ்டர். அதுக்கு பிறகு சண்டே ஸ்கூல் நடத்தினேன். சண்டே ஸ்கூல் என்னோட சண்டே ஸ்கூல் எடுத்தவர் டாக்டர் ஜான் சாலமன் அவர்கள், 2 பேரும். அதற்கு பிறகு ஒரு சிறிய சபையை ஆரம்பித்தேன். இன்றைக்கு அன்பானவர்களே 60க்கும் மேற்பட்ட சபைகளை ஸ்தாபித்து அவனுடைய ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை. இந்த ஊடகத்தோடு பேசுகிறேன். ஹம்பிள் பிகினிங். ஆரம்பம் பிரம்மாண்டமா இருக்காது. நீங்க நிறைய பேர் பிரம்மாண்டமா ஆரம்பிக்கிறாங்க, ஆனா ஒன்னும் இல்லாம முடிஞ்சிடுறாங்க. ஆனால் அற்பமான ஆரம்பம். தேவன் அந்த வசனத்தை நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே. இட் மே பி விசிபிள், இட் மே பி இன்விசிபிள். இந்த ஊடகத்தில் நான் பேசுகிறேன். இதற்கு பின்பாக பல பேர் பணியாற்றுகிறார்கள். ஒளிப்பதிவு, எடிட்டிங், இப்படி பல பேர் அதை அப்லோட் பண்றது, அதை திருத்துவது, அந்த வசனங்களை போடு, இப்படி பல பேர் அதில் ஒர்க் பண்றாங்க. ஸோ த கிரெடிட் கோஸ்ட் ஆல். அதனுடைய பலன் எல்லாருக்கும் போய் சேரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அந்த வசனம் சொல்கிறது, நடுங்கனாலும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனால் இல்லாகும். அவர் விளைய செய்ய வேண்டுமானால் நீ விதைக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, விதைப்பது உன் பொறுப்பு, விளையச் செய்வது அவர் பொறுப்பு. அவர் விளையச் செய்வது மட்டுமல்ல, God will increase. உன்னுடைய ஊழியத்தில் ஒரு பெருக்கத்தை தருவார். ஆரம்பிச்சு பாருங்க. இன்னைக்கு பிரபலமான எவ்வளவு பேர் இருக்காங்க. There are some people, they are very expert in music. அது பெருக்கம் அப்படி வரல. ஒரு சிறிய விதை. They practiced and they prayed. ஜெபித்தார்கள், பயிற்சி எடுத்தார்கள், பாரப்பட்டார்கள். அன்பானவர்களே, தேவன் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விதைத்து பாருங்கள். ஒரு சின்ன டாஸ்க் கொடுங்க. ஆரம்ப எதிர்ப்புகள் இருக்கும், ஏளனங்கள் இருக்கும், பிரயாசம் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானோடு பேசுவார். ஏனென்றால் நீங்கள் விதைப்பது அவருடைய வார்த்தை. வசனம் சொல்லுகிறது, லூக்கா 8:11, அந்த விதை தேவனுடைய வசனம். நீங்கள் விதைப்பது உங்கள் வார்த்தைகளே அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. அதை விதையுங்கள். ஏன்னா அந்த வசனத்துக்குள் ஆண்டவர் இருக்கிறார், அந்த விதைக்குள் ஆண்டவர் இருக்கிறார், அந்த விதைக்குள் ஆவியானவர் இருக்கிறார், அந்த விதைக்குள் ஜீவன் இருக்கிறது, அந்த விதைக்குள் அன்பானவர்களே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. ஸோ டோன்ட் கிவ் அப். நீங்கள் விதைப்பது கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் சிறியவராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், இந்த நிலையிலும் இருக்கலாம், ஆனால் வார்த்தை விதையுங்கள். அன்பானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து ஜெபியுங்கள் அன்பானவர்களே. அந்த உங்கள் ஜெபம் நிச்சயமாகவே காரியங்களை மாற்றும். இதைத்தான் லூக்கா சுவிசேஷம் 11:21 ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 10:2 ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை படிக்கிறேன். லூக்கா 10:2, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். 3 காரியங்களை சொல்லுகிறார். வேலையாட்களை, அறுப்பு அதிகம், அறுப்புக்கா ஜெபியுங்கள். அறுப்பு எப்போ வரும்? விதைச்சதான் வரும். அறுப்பு மிகுதி. 3வது, வேலையாட்களை அனுப்பும்படி. அன்பு பிள்ளைகளை, இன்னும் நம்முடைய பரந்த இந்தியாவிலே ஆயிரக்கணக்கான சுவிசேஷ கர்த்தர் எழுப்ப, ஆயிரக்கணக்கான ஊழியர்களை, இன்னும் வல்லமையான இன்றைக்கு இருக்கிற ஊழியர்களைப் போல இன்னும் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், வசனத்தை பேசுகிறவர்கள், பாடுகிறவர்கள், அற்புதங்களை செய்கிறவர்கள், இன்னும் தேவனுக்கென்று ஆயிரக்கணக்கான டிஜேஸ்களை கர்த்தர் உருவாக்க ஜெபியுங்கள். வார்த்தை சொல்கிறது, வேண்டிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து சில காரியங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அதை எப்படி நிறைவேற்றுவது? நம்பர் 1, நீங்கள் ஜெபிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, 2 தெசலோனியர் 3:1, உங்களிடத்தில் கர்த்தர் வசனம் பரம்பி மகிமைப்படுவது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும். அந்த வார்த்தை 2 வார்த்தை சொல்லுகிறேன். உங்களிடத்திலிருந்து, உங்களிடத்திலிருந்து, அந்த வார்த்தை உங்களிடத்தில் இருந்து கர்த்தர் வசனம். இப்போ உங்களிடத்திலே வந்து புறப்படுகிற வசனம் எவ்விடத்திலும் பரம்பி அது மையப்படும். விசுவாசிங்க. God can glorify the word. அந்த வார்த்தை சொல்லுகிறேன், உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம். திரையில் பாருங்கள், 2 தெசலோனியர் 3:1. வசனம் எங்க இருக்கிறது? உங்களிடத்தில். அது என்ன பண்றீங்க? ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கிறீங்க.
உங்களுடைய வசதிக்கு வசனத்தை பயன்படுத்துகிறீங்க. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே, இயேசு என் பரிகாரி. உங்கள் வசதிக்காக அதை பயன்படுத்துறீங்கன்னா இல்லை என்பவர்களே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம், அதை எப்படி பயன்படுத்துங்க? அது உங்களிடத்தில் மகிமைப்படுவது போல எல்லா இடத்திலும் அது மகிமைப்படும். எனவேதான் எப்படி ஊழியத்தை செய்வது என்பதை ஒரு 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, பிராக்டிக்கல் இவாஞ்சலிசம். நடைமுறை வாழ்க்கையிலே அதை எப்படி பயன்படுத்துவது? விஷயத்தை சொல்லும் முன்னாலே கார்ப்பரேட் இன்வால்வ்மெண்ட், கூடி கர்த்தருடைய வார்த்தை அறிவிப்பது. இன்னொன்று பர்சனல் இன்வால்வ்மெண்ட், ஃபேஸ் டு ஃபேஸ். 3வது அன்பாளே மறைமுகமாக தேவனுடைய வார்த்தையை சொல்வது. நம்பர் 1 கார்ப்பரேட் இன்வால்வ்மெண்ட், அதாவது கூடி கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது. அது தனிநபரை செய்ய முடியாது. ஓய்வு நாட்களில், விடுவு நாட்கள், ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு. கிராம ஊழியங்கள், திருப்பிரசங்கள், இன்றைக்கு அது குறைந்து விட்டது. அதாவது அன்றைக்கு தேவைகள் அதிகம், ஊழியம் அதிகம். இன்றைக்கு தேவைகள் குறைவு, ஊழியம் குறைவு. புரியுறேன். அன்றைக்கு தேவைகள் அதிகம், எனவே ஊழியங்கள் அதிகம். இன்றைக்கு தேவைகள் குறைவு, ஊழியங்கள் குறைவு இல்லை. கார்ப்பரேட் இவாஞ்சலிசம். 1 கொரிந்தியர் 12:12. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்து இருக்கிறார். இதை விளக்கி சொல்ல போகிறேன். சரீரம் ஒன்று, அவயவங்கள் ஒரு சபை, ஏராளமான திருச்சபை மக்கள். ஆனால் எல்லாமே ஒரே ஒன்றாகவே இருக்கிறது சொல்லும் போது அந்த செயலில், அந்த சிந்தனையில், அந்த ஊழியத்தில் ஒன்றாகவே. அது மட்டுமல்ல, அந்த பிரகாரமாகவே கிறிஸ்து இருக்கிறார். இன்றைக்கு இதில் என்ன பிரச்சனை? கார்ப்பரேட் மினிஸ்ட்ரி சேர்ந்து ஊழியம் பண்ணதில் ஒருமித்த கருத்து இல்லை. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இல்லை, யாருமே சரியில்லை. அந்த வார்த்தை திரும்ப படிக்கிறேன். அந்த வார்த்தை அவயவங்கள் அநேகம். ஒன்றுக்கு கனம் இருக்கிறது, ஒன்றுக்கு கனவீனம் இருக்கிறது. நம்ம சரீரத்தில் சில அவயவங்கள் கனம் உள்ளது, சில அவயவங்கள் கனவீனமானது. அதற்கு நம்ம அதிகமாக மதிப்பு தர்றதில்லை. ஆனால் அது தேவை. ஒரு பெரிய சைக்கிளில் வால் டியூப் சின்னது தான், அதனால சைக்கிள் ஓடாது. அதுபோல அற்பமான இருந்தாலும் தேவன் உங்களை அற்புதமாய் நினைக்கிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகமாக இருந்தும் அது ஒன்றாய் இருக்கிறது. அந்த வார்த்தை படிக்கலாம். அநேகமாக இருந்தும். என்னை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளையே, உங்களைப் போல அடுத்தவர் இல்லை, அடுத்தவரை போல நீங்கள் இல்லை. ஆனாலும் கவனிங்கள், சரீரம் சிலது கனவீனமானது, சிலது கனமுள்ள. எல்லாரிடத்திலும் குறைகள் உண்டு. நோ மேன் இஸ் பர்ஃபெக்டட். இந்த பூமியிலே யாருமே பூரணமானவர்கள் அல்ல. எல்லாரும் பூரணத்தை நோக்கி ஓடுகிறோம். we are all under construction. சொல்றாங்கல்ல, இங்க கட்டுமான பணி நடக்கிறது, ஜாக்கிரதையா இருங்கள். எல்லாருமே இந்த கட்டுமான பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். அவதான் சிற்பாசாரி, என்னை கட்டி கொண்டிருக்கிறார். நான் கட்டப்பட்டேன்னு சொல்ல முடியாது. ஸ்டில் ஐ ஆம் கன்ஸ்ட்ரக்டட், ஸ்டில் ஐ ஆம் அந்த ப்ராசஸ் ஆஃப் பர்ஃபெக்ஷன். பூரணத்தை நோக்கி ஓடுகிறேன், விரும்புகிறேன். நான் சொல்ல வந்த முதல் கருத்து என்னவென்றால், இந்த கார்ப்பரேட் மினிஸ்ட்ரி, ஊழியம் செய்வதோடு சேர்ந்து ஊழியம் செய்யுங்கள். அதான் கார்ப்பரேட் மினிஸ்ட்ரி. ட்ராக்ஸ் கொடுப்பது, சுவிசை கைப்பரில் கொடுப்பது, ஊழியம் செய் திருக்களில். அதாவது கார்ப்பரேட் மினிஸ்ட்ரி சொல்லும் போது ஒரு ஊழியம் செய்கிறார், நீங்களும் போய் நில்லுங்க. நீங்க சொல்லலாம், நான் என்ன ஒண்ணுமே பண்ண தெரியாது. இல்லை, நீங்க இருப்பதே ஒரு பெரிய சாட்சி. அவன் 11 கூட நின்றான். அங்க நிற்கிறதே உங்களுக்கு சாட்சி தான். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் கோ வித் தம், ஜாயின் வித் தம். அவங்களோட போங்க. எனக்கு ஒன்றும் இல்லையே, அவர் தானே ஊழியம் பண்ற, அவர் தானே பாட்டு பாடுற. இல்லை, நீங்க நிற்பதே ஒரு பெரிய சாட்சி தான். கார்ப்பரேட் இவாஞ்சலிசம், சேர்ந்து பண்ணுவது. இன்னைக்கு அது நிறைய பேருக்கு புரியல. ஒருவர் தான் பாடுவார், ஒருவர் தான் பிரசங்கம் பண்ணுவார். எல்லாரும் பாட முடியும், எல்லாரும் பிரசங்கம் பண்ண முடியும். ஆனால் அந்த ஊழியத்துக்கு ஜெபிக்கிறீங்களே, அது பெரிய காரியம். அதை அமைப்பது, போஸ்டர் ஒட்டுவது, விளம்பரங்கள் படுத்துவது, மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதெல்லாம் கார்ப்பரேட் மினிஸ்ட்ரி. ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. அது யார் வேண்டுமானா பேசலாம். மோகன்சியா இருக்கலாம், ஃபாதரா இருக்கலாம், பெரிய படைமுயற்சி கூட்டங்கள், கவனிங்கள், அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் அந்த கூட்டத்துக்கு பின்பாக எத்தனை மாத கணக்கில் ஆயத்தங்கள், கிரவுண்டு, போஸ்டர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், காவல்துறை அனுமதி பெறுவது, சில முக்கிய நபர்களை அழைப்பது, அதற்குரிய
அதை பாடல் குழுவினர், அங்கே வாலண்டியர்ஸ், அஷர்ஸ், காணிக்கை எடுப்பது, எவ்வளோ பெரிய வேலை இருக்கிறது. ஜாயின் வித் சம்திங், ஏதோ ஒன்றில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். காணிக்கை எடுக்கதா இருக்கலாம், மைதானத்தை சுத்தம் பண்ணதா இருக்கலாம், அதெல்லாம் ஒரு கார்பரேட் இவாஞ்சலிசம் தான். ஒருவேளை ஒலிபெருக்கி போடுவது, பாடல் புத்தகம் விற்பது, காணிக்கை எடுப்பது, மக்களை ஒழுங்குபடுத்துவது, வாகனங்களை ஒழுங்குபடுத்துவது. அந்த சமீபத்தில் ஒரு திருச்சபைக்கு போயிருந்தேன், அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஒரு பெரிய சபை. அதை கொரியாவுடன் நான் பார்க்கிறேன். யாங்கிச்சோ சபை, அவர் சபையில அன்பானவர்களே லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். 10 நிமிடங்களுக்குள்ளே அந்த இடம் காலி செய்யப்படுகிறது. அதற்கேற்ற மிகப்பெரிய ஆட்கள் வைத்திருக்கிறார். நான் ஒருத்தரை பார்த்து கேட்டேன், நீங்க என்ன வேலை பண்றீங்க? ஒரு பெரிய கம்பெனியில சிஇஓ இருக்கிறார், சாம்சங் பெரிய கம்பெனியில. 10-15 நிமிடங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு டியூட்டி மாறி மாறி வருது. பல ஆராதனைகள் 15 நிமிடங்களுக்குள்ளே அத்தனை வாகனங்களும் அங்கே வெளியேற்றப்படுகிறது. அடுத்த வாகனம் உள்ளே வருகிறது. அதை ஒழுங்குபடுத்தல் காவல்துறை அல்ல, அந்த திருச்சபையில் இருக்கிற மிகப்பெரிய பிரபலங்கள், மிக படித்தவர்கள், உயர்ந்த வேலையில் இருக்கிறவர்கள் அது வேலை செய்கிறார்கள். இட்ஸ் கார்பரேட் இவாஞ்சலிசம். என்னை கேட்டுக்கொண்ட பிள்ளையே, இன்னைக்கு இதெல்லாம் தெரியுமா, யாரோட நம்மளால ஒத்து போக முடியல. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, யாருமே சரியில்லை. அவர் ஒத்து வர மாட்டார், அவருக்கு இந்த வேலை தெரியாது, யாருக்குமே எந்த வேலையும் தெரியாது. இது ஒளிப்பதிவு பண்றாரு. இன்னைக்கு ஒருத்தர், அவர் முதன்முறையாக இப்போதான் ஒளிப்பதிவே பண்றாரு. அவருக்கு அந்த பழக்கமே இல்லை. முதல் முறையாக அவர் சிங்களவர், நான் பேசுகிற தமிழ் அவருக்கு புரிய முதன்முறையாக அவர் ஒளிப்பதிவு செய்கிறார். அப்படியானால் கார்பரேட் மினிஸ்ட்ரி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சேர்ந்து ஊழியம் பண்ணுங்க. 1000 உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், அதெல்லாம் தூக்கி போடுங்க. போட்டுட்டு கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய ஊழியம். அவர் சொல்லுகிறார், அந்த வார்த்தையை நான் திரும்ப ஒன்று வார்த்தை சொல்லுகிறேன். அந்த ஒரு வார்த்தை, நான் நட்டேன் அப்போல் நீர்ப்பாய்ச்சினான், விளைச்செய்கிறவர் தேவன். கவனிங்க, நமக்கு முக்கிய விளைச்சல் தான். யார் ஊழியம் பண்ணான்றது முக்கியம் இல்லை, யார் பாட்டு பாடுறாரு முக்கியம் இல்லை, யார் பிரசங்கம் பண்றாரு முக்கியம் இல்லை. யாரோ ஒரு பிரசங்கம் பண்றார். அடிக்கடி இப்படி சொல்லுவது உண்டு, நான் குத்தி நெல் அரிசி ஆகாமல் இருக்கலாம், ஆனா யாரோ ஒரு குத்தி அது அரிசி ஆனா எனக்கு சந்தோஷம் தானே. அந்த அரிசி மேஜைக்கு வருகிறது, அப்பமாய் மாறுகிறது, ஆசாரியன் எடுக்கிறார், ஜனங்களுக்கு கொடுக்கிறான், ஜனங்க ஆசைப்படுறாங்க. அதை நான் விதைச்சது அரிசி ஆகலை, யாரோ ஒருத்தர் விதைச்சது அரிசி ஆயிடுச்சு. நான் உடைத்த அரிசி ஆக முடியல, என்னால அதை செய்ய முடியல. ஆனால் திரும்ப சொல்ல விரும்புகிறேன், அன்பானவர்களே, அறுவடை மிகுதி. நான் சொன்ன முதல் குறிப்பு கார்பரேட் இவாஞ்சலிசம், அதாவது சேர்ந்து செய்வது. புரிய நினைக்கிறேன், ஊழியம் செய்யறோடு கூட உதவி செய்வது. ஊழியம் செய்யறாங்களே அவங்களோடு கூட அந்த டிராக்ஸ் கொண்டு போவது, ஏதோ ஒரு உதவி. ஊழியம் செய்யறவங்களுக்கு ஒரு உதவி, அவங்களை தண்ணீர் கொடுத்தா கூட பெரிய உதவிதான். எலிசாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன். அப்போ அவளுக்கு ஒரு உதவி செய்வதே பெரிய காரியம் தான். நான் பலமுறை இதை நான் பார்த்திருக்கிறேன். நான் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கிறேன் வீடு. இதை சொல்லக்கூடாது, ஆனாலும் மிகப்பட்ட ஏராளமான சகோதரிகள், ரொம்ப வயதான தாய்மார்கள் ஸ்டான்லி மருத்துவமனையில 4-5 மணிக்கு அந்த ரோட்ல வந்து டிராஷ் கொடுக்குறாங்க. வயதான முதிர்ந்த சகோதரிகள். அந்த பக்கம் நான் போகும்போது என்னால் செய்ய முடியல, அது பல காரணங்கள் இருக்கிறது. அவளை அழைத்து கொண்டு போய் அது எத்தனை பேர் இருந்தாலும் அந்த ஒரு இடத்துல அவர்களை ஒரு சிற்றுண்டிலே அமர வைத்து அவளை இளைப்பாற பண்ணி அனுப்ப நான் விரும்புகிறேன். பலமுறை பண்ணியிருக்கிறேன். நான் சொல்லுங்களை புரிய நினைக்கிறேன். விளம்பரப்படுத்துவதற்காக அல்ல, இது என்னால் செய்ய முடியல. அவள் இவளோட நின்று டிராஷ் கொடுக்குறாங்க. அவளை அழைத்து கொண்டு போய் பக்கத்தில் உள்ள ஒரு சிற்றுண்டி விடுதியிலே அவளை அமர வைத்து அவளை இளைப்பாற பண்ணி அவளை பசியாற்றி, அது ஒரு பெரிய அது ஒண்ணுமே அது கடுகளவு கூட அது பெருசு அல்ல. அவங்க நிற்கிற 1 மணி நேரத்துக்கு நான் பண்ற ஒரு கடுகளவு கூட இல்லை. அந்த வழியா நான் போயிருப்பேன், ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு இருப்பேன். உன்னை இறங்கி அது நான் அதாவது எனக்கு என்னுடைய பாரம் என்னவென்றால், அந்த ஊழியத்தில் எனக்கு ஒரு பங்கு தேவை. நானும் அந்த ஊழியத்தை ஆஸ்வதிக்கப்பட அவங்க முன்பின் பார்த்தது கிடையாது. பல முறை என்னுடைய வீட்டு அங்கதான் இருக்குது, ஸ்டான்லி மருத்துவமனை பக்கத்துல தான் இருக்கிறேன். மாலை கூட்டங்களுக்கு பல இடங்களுக்கு போகும்போது
என் மனசு எவ்வளோ சந்தோஷம். நான் பண்ண முடியலையே. வயதான தாய்மார்கள் அவங்கள பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி தெரியல. அவள் சரீரம் மெலிந்து போகிற ஒரு சரீரம், ரொம்ப வயது, 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். ஆனால் அவள் நின்று கொடுக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சி. நான் நினைப்பது எனக்குள்ள சந்தோஷம். சின்ன ஊழியம் பண்ணிருக்கிறேன். இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, கார்பரேட் மினிஸ்ட்ரி இஸ் மோர் வைட்டல். அது மிகுந்த பலனுக்கு ஏதுவான ஒன்று. எப்படி கூட பார்ப்பீங்க, ஊழியம் பண்றாங்களே, அவங்கள பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க வெயில்ல, அது மாலை தான் இருந்தால் அவளை கூட்டிக் கொண்டு போய் ஏதோ ஒன்று உங்களால் முடிந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு குடிக்க, அவர்கள் ஏதோ இளைப்பார் ஏதோ ஒன்று செய்து விட்டு போங்க. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அடுத்து இன்னொன்று, பர்சனல் இன்வால்வ்மெண்ட், ஃபேஸ் டு ஃபேஸ். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டுக்கு நாள்தோறும் எத்தனையோ மக்கள் வர்றாங்க. கேஸ் போடுறவர் வர்றாரு, பால்காரர் வர்றாரு, நியூஸ் பேப்பர்காரர் வர்றாரு, எவ்வளோ பேர். நம்ம வீட்டில் ஒரு சின்ன கேள்வி, உங்கள் வீட்டில் வேலை செய்கிற பணிப்பெண்களுக்கு என்னைக்கான சுயம் சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டரை பற்றி? நான் இப்படி செய்வது உண்டு. சில இந்து மக்கள் வந்து வேலை செய்யும் போது அவள் வேலை செய்கிற அத்தனை மணி நேரமும் பாடல் போடுவது உண்டு. அவங்க என்ன வேலை பண்ணாலும், மேபி பெயிண்டர். என்னோட வீட்டில் ஒரு 1.5 மாதமா ஒரு பெயிண்டிங் ஒர்க் நடந்துச்சு. சபை வீட்டில் பல கட்டுமான பணிகள். அந்த காலையிலிருந்து மாலை வரை அந்த பாட்டு போட்டுறது. ஏதோ ஒரு பாட்டு அவளை தொடுமே, ஏதோ ஒரு பாட்டு. அவள் இந்துக்கள் தான். அதை கேட்டு அந்த நாட்கள் பாடுவதை நான் பார்த்தேன். அதாவது பாட்டை உள்ளத்துல போயிட்டு, ஏன்னா அது டெய்லி போட்டுரும். அதாவது அதோட வேலையை டிஸ்டர்ப் பண்ணுமா என்பது ஒரு பெரிய கேள்விதான். ஆனால் ஏதோ ஒன்று அந்த பாடல், அவள் வேலை செய்யும் அந்த பாடல் காதுல போகுமே. எனக்கு இது வந்து இன்டைரக்ட் மினிஸ்ட்ரி. ஃபேஸ் டு ஃபேஸ் என்பது நேரடியாக சொல்லுவது. நான் சொல்ல வந்து நம்முடைய வீட்டுக்கு வர எத்தனையோ பேர் வராங்க. நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த ட்ராக்ஸ் படிங்க, இதை படிங்க. திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர் கிரியை செய்வார். அது நமக்கு வெக்கம். இதை படிங்க. அவன் தூக்கி போட்டுருவானே, எதிர்மறையா பேசுவாங்களே, அதெல்லாம் உண்டு. நெருங்கியும் வருவார்கள், நம்மை நெருக்கமும் செய்வார்கள். அதாவது 2 விதமான ஊழியங்கள், ஃபேஸ் டு ஃபேஸ், இன்னும் இன்டைரக்ட் மினிஸ்ட்ரி. அதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்க கணக்கு போறீங்க, எத்தனை பேர் நம்ம வீட்டுக்கு வராங்க இல்லையா, இந்த சேல்ஸ் வெண்டர்ஸ், ட்ராக்ஸ் கொடுங்க. இனிமேல செய்ய முயற்சி பண்ணுங்கள். நானும் செய்ய முயற்சி பண்ணுகிறேன். எவ்வளவு பேர் அங்க துப்புரவு தொழிலாளிகள், ட்ராக்ஸ் கொடுங்க. அன்பாளுடைய என்னைக்காவது அது பேசும். அது கர்த்தருடைய வார்த்தை. அதுல ஜீவன் உண்டு, அதுல ஆவியானவர் உண்டு. அதுல அது இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை பார்க்கலும் கருக்கானது. இன்னைக்கு இந்த கிரியன் ஊழியர்களுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த கிரியன் மினிஸ்ட்ரிக்காக அவள் தூக்கி போட்டுறாங்க. ஆனா ஒரு நாள்ல கிரியை செய்யும். அது எனக்கு சாட்சி. அந்த நாட்களில் இந்த வேன்ல கொண்டு வந்து சுவிசேஷ புஸ்தகம் கொடுத்தாங்க, மத்தேயு புஸ்தகம். மேல்நாட்டவர்கள். நான் இப்ப 5வது 6வது படித்துக் கொண்டிருக்கிறேன். இது ஒரு மத்தேயு புஸ்தகம் அவங்க ஃப்ரீயா கொடுத்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த புஸ்தகம் வாங்கினேன். அன்னைக்கு ஒரு 2 வாரம் படிச்சிருப்பாது. அதுக்கப்புறம் அது நினைவு வரல. அந்த காலப்போக்கில என்னுடைய ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வார்த்தையோட பேசிட்டு, என் வீட்டுக்கு பக்கத்துல நான் படிக்கிற பள்ளிக்கு பிராட்வேல ஒரு ஆர்காட் லூத்தரன் சபை இருக்கிறது பிராட்வேல. அங்கே ஒரு வாசல் எழுதப்பட்டிருக்கும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். தினந்தோறும் அந்த வழியா போவேன். நான் என் தகப்பன் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தேன். தினந்தோறும் என் பள்ளி முடித்த உடனே நானும் அந்த கடையில போய் வேலை பார்வேன். எப்ப ஆரம்பிச்சேன்னா 8ஆம் கிளாஸ்ல ஆரம்பிச்சேன். 11ஆம் வகுப்பு வரைக்கும் நான் என்னுடைய நேரம் முடிந்து அந்த கடையில போய் வேலை செய்வேன். இது சின்ன வருமானம் கிடைக்கும். போகும்போதெல்லாம் அந்த வார்த்தை, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், மறக்கவே முடியாது. இப்ப அந்த வார்த்தையை இல்லை, எடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு கண்ணாடியில பைபிள் இருக்கும். ஒரு கிறிஸ்துவ ஆலயத்துக்கு முன்னால எத்தனையோ பேர் அந்த பைபிள் நின்று வாசிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். நானும் வாசித்திருக்கிறேன். இதெல்லாம் இன்டைரக்ட் இவாஞ்சலிசம். ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ், நேரடியாக. இன்னொன்று இவாஞ்சலிசம். நீங்க எங்கேயா ட்ரெயின்ல போனீங்கன்னா கூட ஒரு சின்ன ட்ராக்ஸை விட்டுட்டு வாங்க. அது குப்பையில போடுறாங்கன்றது உங்க கருத்து இல்லை, அது யாரோ ஒருத்தருக்கு பயன்படும். அதாவது ஒரு ஆட்டோல போகும், எங்க போனாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் இவாஞ்சலிசம், இன்னொன்று இன்டைரக்ட் இவாஞ்சலிசம். எனவேதான் அருமையான தேவ மனிதர் இந்த திருவசன பண்டிகை ஒன்றை உண்டாக்கினார்.
அண்ணன் ஜீவானந்தம் அவர்கள், அதை மோகன் சேவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இந்த வசன சுவரொட்டிகள் என்னைக்கா ஒரு நாள் பேசும், என்னைக்கா ஒரு நாள். அநேக திருச்சபைகளில் இன்றைக்கு இந்த சபைகளில் இந்த வசனம் அந்த டிஜிட்டல் போர்டில் ஓடுது. நிச்சயம் ஒரு நாள் இந்த சுவர்களில் ஓட்டு எழுதப்பட என்னைக்கா ஒரு நாள் அது பேசும். ஒரு ஊழியன், நான் ஒரு ஊழியன், எனக்கு வசனம் தெரியும். ஆனால் என்னைக்கு ஒரு ஆற்றல் வசனம் இருக்கும், துக்கம் சந்தோஷமாய் மாறும். அன்னைக்கு ரொம்ப துக்கத்தோடு போயிருப்பேன். ஏதோ ஒரு வாசகம் அன்னைக்கு நான் போகிற அந்த பணியை குறித்த ஒரு வாசகம் இருக்கும், என்னை அதை பலப்படுத்தி விடும். எழுதுங்க, உங்கள் வாகனங்களை எழுதுங்கள், உங்கள் வீடுகளை வசனம் எழுதி போடுங்க. வெளியே வீட்டு வாசல்ல வசனம், வீட்டு வாசல்ல ஒரு வசனம் போட்டிருக்கிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அடுத்த ஒரு வசனம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்தபடி. யாருக்கும் ஒருவருக்கு பயன்படும். அது இன்டைரக்ட் எவாஞ்சலிசம். எப்படியெல்லாம் கர்த்தர் ஊழியத்தை செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் கர்த்தர் ஊழியத்தை செய்யுங்க. ஃபேஸ் டு ஃபேஸ், முகமுகமாய் பேச முடியுமான பேசுங்க. அடுத்து மறைமுகமாய் கிளாஸ். நம்மளை தேடி எவ்வளோ பேர் வராங்களே, எவ்வளோ பேர் வராங்க, வீட்டை தேடி வராங்க மக்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு வார்த்தையை கொடுங்க, வார்த்தையை சொல்லுங்க, உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க. நாளிலே நன்மானது பிள்ளையே, அறுவடை மிகுதி, ஆட்களோ இல்லை, என்னுடைய வார்த்தை. கடைசியாக போ அல்லது அனுப்பு. இதை செய்கிற மக்களை தாங்குங்கள். இந்த ஊழியம் செய்கிறவங்களை, இந்த கிளாஸ் கொடுக்குறவங்களை, அதை நான் தொடர்ந்து செய்கிறேன், வாங்கி தருகிறேன். அந்த ஊழியம் செய்யல தாங்குகிறேன். அற்பமா என்ன வேண்டாம். நீங்க மேடை பிரசங்கராக இருக்கலாம், பிரபலமானவர் இருக்கலாம், தொலைக்காட்சி ஊழியராக இருக்கலாம், டசன்ட் மேட்டர். எளிமையான ஊழியம் செய்கிறவர்களை தாங்குங்கள், ஜெபியுங்கள், ஊக்கப்படுத்துங்கள். கார்பரேட் இவாஞ்சலிசம். ரெண்டாவது பர்சனல் இவாஞ்சலிசம், ஃபேஸ் டு ஃபேஸ். மூன்றாவது பர்சனல் இவாஞ்சலிசம் இன்டைரக்ட்லி. இப்படிலாம் செய்ய முடியுமோ இப்படிலாம் செய்யுங்கள். அழிந்து போகிற இந்த ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம். சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடிப்போர் பரலோகம் சொல்லும் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். தேவன் உங்களை பயன்படுத்த உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சிந்தியுங்கள், தீர்மானியுங்கள், தேவ ஊழியத்தை தொடர்ந்து செய்யுங்கள். ஆமென். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.